परमेश्वर के नाम की महिमा होने पाए। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. यहाँ मैं विश्वास करता हूँ कुछ नए लोग पहली बार इस आराधना में आप भाग लेते होंगे। நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு இந்த நாளிலே புதிதாக சிலர் இந்த ஆராதனையிலே பங்கு பெறுவீர்கள். हम लोग हमेशा हर सप्ताह यहाँ हम परमेश्वर का आराधना में आगे जाने के पहले हम परमेश्वर का एक गुण के ऊपर हम अध्ययन करते हैं। நாம் ஒவ்வொரு வாரமும் இங்கே ஆராதனைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஆண்டவருடைய குணாதிசயத்தை நாம் அறிந்து கொண்டு அதற்கு பின்பாக நாம் ஆராதனைக்குள்ள கடந்து செல்வோம். परमेश्वर को सही ढंग से समझने के बाद उसके आधार पर हम आराधना करने के लिए आगे बढ़ते हैं. நாம் ஆண்டவரை சரியாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல முயற்சி செய்கிறோம். ये अध्ययन हमें परमेश्वर का और निकटता में जाने के लिए मदद करता है. இது ஆண்டவரிடத்திலே நாம் அதிகமாக கிட்டி சேருவதற்கு நமக்கு உதவி செய்கிறது. जब हम परमेश्वर के निकटता में हम चले जाते हैं, நாம் எப்பொழுது ஆண்டவருக்கு அருகில் செல்கிறோமோ सबसे पहले हम अपने कमियों को देखने का एक मौका मिलता है. முதலாவது நம்மிடத்திலே காணப்படுகிற குறைகளை நாம் கண்டு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. दूसरा, अपने आप परमेश्वर के साथ हमारा जो प्रेम है, रिश्ता है, उसमें हम आगे बढ़ जाते हैं. இரண்டாவது, நாம் நம் ஆண்டவரோடு வைத்துள்ள அந்த உறவிலே அந்த ஐக்கியத்திலே முன்னேறி செல்வதற்கு அது வழிவகுக்கிறது. तीसरा, परमेश्वर मेरे बारे में क्या विचार रखता है उसको समझते हुए परमेश्वर के इच्छा के अनुसार जीवन बिताने के लिए और सेवा करने के लिए हमें मदद करता है. மூன்றாவது, என்னை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு உதவி செய்கிறது. इसलिए हर एक सप्ताह संक्षेप में, एक प्रचार के रूप में नहीं, संक्षेप में हम परमेश्वर कोने करके हम अध्ययन करके उसके बाद हम आराधना में आगे बढ़ते हैं. இதனால் தான் ஆண்டவருடைய குணாதிசயத்தை நாம் பிரசங்கத்தின் வடிவில் அல்ல, சிறியதாக குறுகிய நேரத்திலே நாம் அதை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் நாம் செய்கிறோம். आज मैं आपका जो ध्यान को मैं 142 भजन के ओर आकर्षित कराने के लिए मैं कोशिश करूंगा. இன்றைக்கும் கூட உங்களுடைய கவனத்தை நான் சங்கீதம் 142ஆம் சங்கீதத்திற்கு நேராக திருப்ப விரும்புகிறேன். हम अच्छा से जानते हैं दाऊद इस भजन को एक प्रार्थना के रूप में यहाँ पर लिखे रखा है. நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம், தாவீது இந்த சங்கீதத்தை ஒரு ஜெபமாக எழுதி இருக்கிறார். दाऊद का अगर आप भजन को अगर आप देखेंगे, இந்த சங்கீதத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், अगर आप सारे भजन संगीता को पूरा अगर आप देखेंगे, எல்லா சங்கீதத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், तो अलग अलग वातावरण में दाऊद लिखते हुए हम देख सकते हैं. வெவ்வேறு சூழ்நிலைகளிலே தாவீது அந்த சங்கீதங்களை இயற்றி இருக்கிறார். खुशी के समय में लिखा, சந்தோஷத்தின் சமயத்தில் எழுதி இருக்கிறார். डर के समय में लिखा, அந்த பயத்தின் நேரத்தில் எழுதி இருக்கிறார். शत्रुओं से घेरा गया उस समय में लिखा, சத்துருக்களால சூழ்ந்து இருக்கிற சூழ்நிலையிலே அவர் எழுதி இருந்தார். भविष्यवाणी के रूप में लिखा, அவர் தீர்க்க தரிசனத்தின் காரியங்களை கொண்டு எழுதி இருந்தார். भिन्न भजन संगीता को हम यहाँ पर भजन को यहाँ हम देख सकते हैं. நாம் வெவ்வேறு சங்கீதங்களை இந்த சங்கீத புத்தகத்திலே பார்க்க முடியும். वैसे ही दाऊद कुछ भजनों को वो जब वो एक केव में, इसका मतलब गुफा में था, उस समय में लिखते हुए हम देख सकते हैं. அதே போல தாவீது குகையில் இருந்தபோது சில சங்கீதங்களை எழுதி இருந்ததை நாம் பார்க்க முடியும். अगर आप ये 142 भजन को देखेंगे, நீங்கள் இந்த 142வது சங்கீதத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், दाऊद यहाँ आनंद और खुशी के वातावरण में नहीं है. இங்கே தாவீது சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் இல்லை. यहाँ वो एक गुफा के अंदर छिपा हुआ है. उस संदर्भ में ये गीत, ये भजन को एक प्रार्थना के रूप में वहां पर लिखा. இங்கே தாவீது கெபியிலே தன்னை மறைத்து ஒளிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு ஜெபமாக இந்த சங்கீதத்தை ஏறெடுக்கிறார். तो यहाँ इनका जो संकट को अगर आप समझने के लिए कोशिश करना है, இங்கே அவருடைய சூழ்நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், यहाँ तीसरा वचन का शुरुआत में इस प्रकार लिखा है. இங்கே 3வது வசனத்தின் அந்த முதல் பகுதியில் இப்படியாக எழுதி இருக்கிறது. वो हिंदी में ऐसा लिखा, जब मेरी आत्मा मेरी भीतर से व्याकुल हो रही थी. ஹிந்தியில இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஆத்துமா எனக்குள்ளே தியங்கி போய் காணப்படுகிறது. वो दाऊद का जो आत्मा वो पूरा पूरा व्याकुल में पड़ा है. அங்கே தாவீதுடைய ஆத்துமா முழுவதுமாக ஒரு தியங்கி போன சூழ்நிலையில காணப்பட்டது. न केवल उनका संदर्भ में वो गुफा के अंदर वेंटिलेशन या कोई खिड़की या जन्नल या कुछ ऐसा जो बातें नहीं है हवा जाने के लिए,
அங்கே குகைக்குள்ளாக காற்று போவதற்கு அந்த காரியங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தது மாத்திரமல்ல, गुफा के बारे में हम लोग जानते हैं, குகை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். केवल वन वे. அங்க ஒரு வழிதான் இருக்கும். आप वहां कुछ खिड़की या बड़ा बड़ा बातों को आप देख नहीं सकते हैं, हवादायक அங்கே जगह. காற்று வருவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்காது. वो घूमने के लिए अच्छा लगता है. அங்கே நாம் சுத்தி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். कभी कभी ऐसे ऐसे क्षेत्र में जब मैं जाता हूँ, நான் சில நேரங்களில் அப்படிப்பட்ட இடங்களிலே போகும் பொழுது ऐसा गुफा को जाकर देखने के लिए मौका मिला. நான் அந்த குகைகளை போய் பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. और जैसा डेविड का क्षेत्र है, ऐसा कुछ पहाड़ी इलाका में भी कभी कभी मैं जाता हूँ. कोडाईकनाल हो गया, ऊटी हो गया, ऐसा मीटिंग के चलते मैं जाते समय मैं वहां देखता हूँ. நான் இந்த கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி மலைப்பகுதிகளுக்கு நான் போகும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை நான் பார்ப்பேன். वो तो अपना जगह को जरूर पसंद करता होगा डेविड, நான் என்னோட சொந்த இடத்தை நான் கண்டிப்பாக பிடித்திருக்கும். क्योंकि अपना हो गया. ஏன்னா என்னுடையதாயிற்று. लेकिन मैं क्या सोचता हूँ, ஆனால் நான் என்ன யோசிப்பேன், ये सब क्षेत्र घूमने के लिए ठीक है, இந்த மாதிரி இடங்கள்லாம் சுத்தி பார்க்கிறதுக்கு தான் சரி. बाप रे, वहां रहना मुश्किल है. அங்க இருப்பது கடினம். अगर आप दुकान जाना है, चढ़ना, அங்க நீங்க கடைக்கு போகணும்னா மேலே ஏறணும். यहाँ कैंपस में हम 2 व्हीलर से आदत बन गया. இங்கே நமக்கு கேம்பஸ்ல 2 வீலர்ல போறது பழகி थोड़ा सा இருக்கோம். दूर है 2 व्हीलर, கொஞ்ச தூரம்னாலும் लेकिन போயிடலாம். वहां ऐसा क्षेत्र में जाइएगा, आपको दुकान जाना है, कहीं जाना है, ऊपर चढ़िए नीचे उतरिए, ऊपर चढ़िए नीचे उतरिए, बारिश कब आएगा कब बंद होगा कोई ठिकाना नहीं. ஆனால் நீங்க அப்படிப்பட்ட இடத்துக்கு போனீங்கன்னா மேலே ஏறணும், கீழே இறங்கணும், திரும்ப மேலே ஏறணும், மழை எப்போ வரும் எப்போ என்ன ஆகுனே தெரியாது. इसलिए उस प्रकार का पहाड़ी क्षेत्र क्यों न हो, या गुफा जाके हम लोग एंजॉय करते हैं. बाप रे, इतना बड़ा है, इतना क्या है, हम सब देखते हैं. எனவே அப்படிப்பட்ட மலை பிரதேசங்களா இருந்தாலும் சரி, குகைகளா இருந்தாலும் சரி, நாம் அதை பார்ப்பதற்கு அதிக ஆர்வம் உள்ளவர்களாக लेकिन இருப்போம். गुफा में रहना मुश्किल है. ஆனால் அதற்குள்ளே இருப்பது மிகவும் கடினமானது. आपको उनमें है वो, அது ஒரு வழிதான். तो वहां वेंटिलेशन के लिए कोई जगह नहीं. அங்கே காற்று வருவதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்காது. यहाँ दाऊद उस प्रकार का वातावरण में ढकेले गया. இங்கே தாவீது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டார். न केवल वो जो वातावरण में वेंटिलेशन नहीं है, उनका जीवन में भी वेंटिलेशन नहीं है. அவருடைய சூழ்நிலையிலே மாத்திரம் காற்று இல்லாமல் இல்லை, அவருடைய வாழ்க்கையிலும் காற்று இல்லாத சூழ்நிலை. वो किससे जाके बताऊं, அவர் யார் இடத்துல போய் சொல்லுவார்? यहाँ ये तीसरा वचन का पहला जो लाइन को अगर देखेंगे आप समझ पाएंगे. இங்கே மூன்றாவது வசனத்தின் முதல் பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் புரிந்து கொள்ள முடியும். तमिल में बहुत अच्छा लिखा है, नावी எனக்குள் தியங்குகிறது. அங்கே முதலாவது தமிழ்ல அழகா எழுதப்பட்டிருக்கிறது, நாவி என்னில் தியங்குகிறது. मेरी आत्मा मेरे भीतर से व्याकुल हो रही है. என்னுடைய ஆத்மா எனக்குள்ளாக தியங்கி போய் நிற்கிறது. यहाँ आगे अगर आप देखेंगे 4 पद में, இங்கே நாம் நான்காவது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், दाएं साइड देखिएगा, और मुझे समझने वाला कोई नहीं है. இங்கே வலது புறத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் என்னை புரிந்து கொள்கிறவர் ஒருவரும் இல்லை. पूरा हर प्रकार की जो चिंताओं से और ऐसे ऐसा थॉट से पूरा भरा हुआ व्यक्ति को देख அப்படிப்பட்ட सकते ஒரு हैं. கவலையினால சிந்தனையினால நிரப்பப்பட்ட ஒரு மனிதர். मैं जब इस अध्याय की ओर थोड़ा समय ध्यान दे रहा था, நான் இந்த அதிகாரத்தின் மேலாக நான் என்னுடைய கவனத்தை வைத்த பொழுது, ये जो उनका आत्मा में इतना व्याकुल होने का क्या जरूरत पड़ा, இவருடைய அந்த ஆத்மாவிற்குள்ளாக இவ்வளவு வியாகுலம் வருவதற்கு காரணம் என்ன? उनका जीवन में कोई वेंटिलेशन, किसी से जाके बता नहीं पा रहे, अपने बातों को उंडेल नहीं पा रहे. ये क्यों इस प्रकार के जो बातें उनके जीवन में आ गया? தன்னுடைய காரியங்களை போய் யாரிடத்திலும் சொல்ல முடியவில்லை, எதுவுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனுடைய காரணம் என்ன? किन किन ऐसे बातें उनके जीवन में बार बार आके आपको सताया होगा उनको. எப்படிப்பட்ட காரியங்கள், எந்த காரியங்கள் இவரை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு போய் சேர்த்தது? हम जानते हैं दाऊद का कहानी को. நாம் தாவீதுடைய காரியத்தை அறிந்திருக்கிறோம். अगर आप देखिएगा पहला शामुएल उसका 10वां अध्याय, முதலாவது சாமுவேல் அதனுடைய 10வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், वहां परमेश्वर शाऊल को अभिषेक कर रहा है. அங்கே ஆண்டவர் சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். 5 6 अध्याय के अंदर शाऊल का कहानी वहां पर खत्म हो रहा है. 5-6 அதிகாரத்திற்குள்ளாக சவுலுடைய காரியம் முடிந்து போயிற்று. जरूर कुर्सी में बैठा है, लेकिन उनका कहानी खत्म हो गया. ஆனால் உண்மைதான், அவர் அரியணையிலே அமர்ந்தார், ஆனால் அவருடைய காரியம் முடிந்தது. न केवल परमेश्वर, जो व्यक्ति उनको अभिषेक किया वो भी दुखित है. ஆண்டவர் மாத்திரமல்ல, அவரை யார் அபிஷேகம் பண்ணினாரோ அவரும் அவர் துக்கமா இருக்கிறார். परमेश्वर को अगर आप 16वां अध्याय में जाएंगे, दाऊद के ओर अपने जो भविष्यद्वक्ता को भेजना पड़ा. அங்கே ஆண்டவர் 16வது அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தன்னுடைய தீர்க்கதரிசி தாவீதுக்கு நேராக அனுப்புகிறார். दाऊद 16वां अध्याय में देखेंगे, जो अभिषिक्त जो दास है शाऊल के लिए बहुत एकदम मदद कर रहा है. அங்கே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுக்கு அதிக அவர் நிறைய காரியங்களை செய்கிறார். एक ही कारण है, ஒரே ஒரு காரணம், परमेश्वर उनको अभिषेक किया, ஆண்டவர் அவரை அபிஷேகம் செய்தார். आत्मिक रूप से मदद कर रहा है.
அவர் ஆவிக்குரிய விதமாகவும் அவர் உதவி செய்கிறார். क्योंकि साउल के पास लोग है, बहुत कुछ बातें हैं, तलवार है, सेना है, सब कुछ है, लेकिन उनको मदद नहीं कर पा रहे हैं कोई. அங்கே சவுலுக்குள்ள எல்லா மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது, ஆனால் யாரும் அவருக்கு உதவி செய்ய முடியவில்லை. एक व्यक्ति ஒரே ஒரு மனிதர் अपना अनुग्रह अभिषेक से उनको मदद कर रहा है. தன்னுடைய அந்த அபிஷேகத்தினால அவருக்கு உதவி செய்கிறார். हम देखते हैं 16वां अध्याय में जब कभी दुष्ट आत्मा चले आता है, ये गीतों को गाता है, बजाता है, वो निकल जाता है. நாம் 16வது அதிகாரத்திலே பார்க்க முடியுது, எப்பொழுது அசுத்தாவி வரும்போது இவர் பாடலை பாடுகிறார், இசைக்கருவி ஈட்டும்போது சென்று விடுகிறது. सबसे पहले अनुग्रह से बुलाया गया एक व्यक्ति के रूप में हम दाऊद को देख सकते हैं. நாம் இங்கே தாவீதை பார்க்கும் பொழுது இங்க ஒரு அபிஷேகத்தினால கிருபையினால நிறைந்த ஒரு சகோதரனாய் பார்க்க முடியும். वो जंगल में था, परमेश्वर दया से उनको नियुक्त किया, अभिषेक किया. அங்கே காட்டில் இருந்த ஒரு ஒருவரை ஆண்டவர் கிருபையாக அபிஷேகம் கொடுத்தார். दूसरा हम देखते हैं वो अपना अभिषेक से दूसरों को मदद कर रहा है. அவர் இரண்டாவது பார்க்கும்போது தன்னுடைய அபிஷேகத்தினாலே மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார். और तीसरा अगर आप आगे बढ़ेंगे 17वां अध्याय में, वहां पर हम देख सकते हैं पूरा इजरायली लोगों के लिए मदद कर रहा है. அங்கே 17வது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது மொத்த இஸ்ரவேலர்களுக்கும் அவர் உதவி செய்கிறார். अगर दाऊद वहां नहीं आता तो बिल्कुल खत्म हो जाते सब. அங்கே தாவீது வரவில்லை என்று சொன்னால் அந்த சூழலை முழுவதுமாக மாறி இருந்திருக்கும். इतना महान कार्य को करने के बाद, அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை செய்த பின்பும் शाऊल के द्वारा, शत्रुओं के द्वारा वो भगाया जा रहा है, उस प्रकार का संदर्भ में वो गुफा के अंदर था. சவுலின் மூலமாகவும் மற்றவர்கள் மூலமாகவும் அவர் அங்கிருந்து துரத்தப்படுகிறார், விரட்டப்படுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார். वो बार-बार उनके मन में इस प्रकार की बातें आया होगा. ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணம் அவருடைய மனதிலே அடிக்கடி வந்திருக்கும். या अगर हम उस प्रकार का क्षेत्र में होते, हमारे अंदर में बार-बार आता होगा. ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருப்போம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட எண்ணம் மறுபடியும் நமக்கு வந்திருக்கும். मैं तो कहीं भी था, हमको परमेश्वर जबरदस्ती करके बुला के लेके आया. எங்கேயோ இருந்தே ஆண்டவர் என்னை வலுக்கட்டாயமாக அழைத்து வந்தார். मेरे अंदर का अभिषेक से, अनुग्रह से मैं इतना मदद किया. எனக்குள்ளே கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தின் மூலமாக நான் இவ்வளவாக உதவி செய்தேன். पूरा इजरायली लोगों को बचाने के लिए अपने जो जीवन को भी मैं तुच्छ समझते हुए मैं आगे बढ़कर कार्य நான் किया. மொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் காப்பாற்றுவதற்காக என்னுடைய ஜீவனை நான் அற்பமாக எண்ணி நான் முன்னேறி சென்றேன். ये संदर्भ में, इस वातावरण में उनके अंदर में ये सारी बातें आया होगा. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி எல்லா காரியங்களும் அவருக்குள்ளாக வந்திருக்கலாம். मैं क्या गलती किया, நான் என்ன தவறு செய்தேன், मेरे अंदर में इन सारे बातों को झेलने के लिए क्या दरकार पड़ा. இப்படிப்பட்ட காரியங்களை அனுபவிப்பதற்கு நான் என்ன செய்தேன். मैं परमेश्वर के विरोध में पाप नहीं किया. நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. मैं राजा के विरोध में कुछ भी नहीं किया. நான் ராஜாவுக்கு விரோதமாகவும் ஒன்றும் मैं செய்யவில்லை. इस्राएली लोगों के विरोध में मैं कुछ भी नहीं किया. நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாகவும் ஒன்றும் செய்யவில்லை. मैं अभी अकेला पड़ा. நான் இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். कहता है 4 वचन में, दाएं साइड देखिएगा, मुझे ध्यान देने वाला कोई नहीं है. அங்கே 4வது வசனத்திலே சொல்லுகிறார், எனக்கு வலதுபுறத்திலே என்னை அறிந்து கொள்கிறவர் ஒருவரும் இல்லை. मुझे समझने वाला कोई नहीं है. என்னை புரிந்து கொள்கிறவரும் ஒருவரும் இல்லை. कुछ लोगों को मैं रखा था दाएं साइड. அங்கே கொஞ்சம் பேர் வைத்திருக்கிறார். जाने अनजाने में सोच रहा था मैं ऐसा काम किया, वैसा काम किया, वैसा होगा, लेकिन मुझे ध्यान देने वाला कोई नहीं है. அங்கே ஒருவேளை அவர்கள் அப்படி நினைத்திருக்கலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், ஆனாலும் அவர் மேலே அந்த கவனம் வைப்பதற்கு ஒருவரும் இல்லை. मैं विश्वास करता हूं इन सारे बातें जो है उनका आत्मा में बहुत बड़ा व्याकुल को पैदा किया होगा. நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவருக்குள்ள ஆத்மாவுக்குள்ள ஒரு பெரிய கலக்கத்தையும் வியாகுலத்தையும் உண்டாக்கி இருக்கும். அவருடைய ஆவி தியங்கி போகிற அளவுக்கு உண்டாகிற காரியம் இவைகள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கலாம். इन सारे बातें उनके आत्मा में बहुत बड़ा व्याकुलता को लेके आ रहा है. இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் அவரை ஆவியை கலங்க பண்ணுகிற காரியங்களை உண்டாக்கி இருக்கலாம். आज इस सवेरे के वक्त में शायद इस प्रकार का कुछ दबाव के साथ यहाँ पर आप आए होंगे. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தின் சூழ்நிலையிலே நீங்கள் வந்திருக்கலாம். परमेश्वर स्पष्ट रूप से मुझे बुलाया. ஆண்டவர் திருஷ்டாங்கமாக என்னை அழைத்தார். हजारों लाखों लोगों के बीच में मुझे बुलाया. 1000 லட்சங்களுக்கு மக்கள் மத்தியில் என்னை அழைத்தார். मैं जितना हो सके उतना मैं परमेश्वर के लिए और लोगों के लिए मैं भला ही किया. நான் எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவாக ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் நன்மையே செய்தேன். मैं कोई गलती नहीं किया. நான் ஒரு தவறும் செய்யவில்லை. मेरे अंदर में ऐसा विचार भी नहीं आया. அப்படிப்பட்ட எண்ணமும் எனக்குள்ளாக வந்ததில்லை. क्यों मेरे जीवन में इस प्रकार का दबाव है? ஏன் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு அழுத்தம்? शायद गुफा में रहने जैसा आप किसी से बांट नहीं पा रहे हैं, आपका वेंटिलेशन नहीं है, आप किससे जाके बताएं, उस प्रकार का
संदर्भ में यहाँ पर आके ஒருவேளை बैठे होंगे। அந்த குகைக்குள்ளாக இருப்பது போல நீங்கள் உங்களுடைய காரியங்களை குறித்து யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். मैं किसी से बांट नहीं पा रहा हूँ। நான் யாரிடத்திலும் எதையும் आपका அறிவிக்க व्यक्तिगत முடியவில்லை. जीवन की बातें हो सकता है, உன்னுடைய தனிப்பட்ட காரியங்களாக இருக்கலாம். अच्छा वातावरण में बैठे हैं, நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். अच्छा एक हॉस्टल में बैठे हैं, நீங்க நல்ல ஒரு காலேஜ்ல இருக்கலாம். आत्मिक लोगों से भरा हुआ कैंपस में रखे गए நீங்க हैं। ஆவிக்குரிய அந்த மக்கள் சூழ்ந்த உள்ள ஒரு கேம்பஸ்ல இருக்கலாம். क्यों ये एक कम उम्र में, एक छोटा उम्र में मेरे अंदर में इतना बड़ा दबाव? ஏன் எனக்கு இந்த சின்ன வயசுல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அழுத்தம்? और किसी का जीवन में ऐसा नहीं देख पा रहा, लेकिन मेरे अंदर में क्यों ऐसा दबाव? மற்றவருடைய வாழ்க்கையில அப்படி இல்லை, என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடந்தது? बच्चे, आपके मन में भी इस प्रकार का प्रश्न उठने का संभावना है, मैं किससे जाके बांटूं, मुझे समझने के लिए कोई नहीं है। சிறு பிள்ளையே, ஒருவேளை உனக்குடைய காரியத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எண்ணம் வரலாம், என்ன யாரிடத்திலும் போய் எதையும் சொல்ல முடியவில்லை. हमारे जीवन में भी इस प्रकार का प्रश्नों के साथ, दबाव के साथ आए होंगे। ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கேள்வியோடு அழுத்தத்தோடு அமர்ந்திருக்கலாம். ऐसा एक खास विषय है, खास बात, मैं किससे जाके बताऊं? இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காரியம் நான் யாரிடத்துல போய் சொல்லுவேன்? मेरे बच्चों का संबंधित बातें, मेरा परिवार का है, मेरा व्यक्तिगत जीवन का, सेवकाई का है, मैं कहां किनसे जाके मैं बताऊं? என்னுடைய பிள்ளைகள் காரியங்கள், என்னுடைய குடும்ப காரியங்கள், தனிப்பட்ட வேலை காரியங்கள் யாரிடத்துல போய் சொல்லுவேன்? आपके अंदर बहुत बड़ा व्याकुलता के साथ इस सुबह के सवेरे के वक्त में परमेश्वर के सम्मुख में आप आए होंगे। ஒருவேளை உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய வியாகுலத்தோடு இந்த தேவனுடைய சமூகத்துல வந்து அமர்ந்திருக்கலாம். लेकिन दाऊद बहुत सुंदर ढंग से उस भजन को अंत करता है। ஆனால் தாவீது அந்த சங்கீதத்தை மிகவும் அழகாக சொல்லி முடிக்கிறார். उनके अंदर में बहुत बड़ा उम्मीद है, அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, उनके अंदर में बहुत बड़ा आशा है। அவருக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. वो कहता है, ऐसा एक वक्त आएगा प्रभु, मैं स्तुति करूंगा, मैं आराधना करूंगा। அவர் இப்படியாக சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் ஆண்டவரே, நான் உம்மை துதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். हिंदी में 7वां वचन को पढ़ेंगे। मुझको बंदी गृह से निकाल कि मैं तेरे नाम का धन्यवाद करूं। धर्मी लोग मेरे चारों ओर आएंगे क्योंकि तू मेरा उपकार करेगा। यहाँ वो अपना जो आशा को प्रकट कर रहा है। இங்கே அவர் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். बंदीगिरी से मुझे जरूर छुड़ाएगा, ஆண்டவரே என்னை காவலில் இருந்து விடுதலையாக்குவீர். मैं अकेले नहीं रहूंगा, ஆண்டவரே நான் தனிமையாக இருக்க மாட்டேன். धर्मी लोग मेरे चारों तरफ मेरे साथ रहेंगे। ஆண்டவரே நீதிமான்கள் என்னை சுற்றி இருப்பார்கள். वो उस प्रकार का आशा उनके अंदर में कैसा चले आया? இப்படிப்பட்ட எண்ணம், விருப்பம் அவருக்குள்ளாக எப்படி கடந்து வந்தது? एक ही विचार उनके अंदर परमेश्वर के बारे में था। ஆண்டவரை குறித்து ஒரே ஒரு ஆசை அவருக்குள்ளாக இருந்தது. अगर आप तीसरा वचन का दूसरा लाइन को देखेंगे, அங்கே மூன்றாவது வசனத்தின் இரண்டாவது பகுதியை பார்ப்பீர்கள் என்று मैं சொன்னார். पढ़ूंगा आपके लिए। जब मेरे आत्मा मेरे भीतर से व्याकुल हो रही थी, तब तू मेरी दशा को जानता था। நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். मुझे समझने के लिए एक परमेश्वर है, என்னை புரிந்து கொள்வதற்கு எனக்காக ஒரு தேவன் உண்டு. मेरे आत्मा में जरूर व्याकुलता है, என்னுடைய ஆத்மாவிலே வியாகுலம் உண்டு, உண்மைதான். मैं पूरा मेरा आत्मा में मैं टूट गया, நான் என் ஆத்மா உடைந்து போன நிலைமையில் இருக்கிறேன். दाएं साइड करके मैं कुछ लोगों को रखा था, वे लोग भी बेकार हो गए, நான் வலதுபுறத்திலே கொஞ்ச பேரை வைத்திருக்கிறேன், அவர்களாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. लेकिन मैं किसी से बांट नहीं पा रहा हूं, ஆனால் யாரிடத்திலும் நான் சொல்ல முடியவில்லை. मैं अकेले पड़ गया, நான் தனிமையாக இருக்கிறேன். लेकिन मैं जानता हूं मुझे जानने वाला एक परमेश्वर है, ஆனால் நான் அறிந்திருக்கிறேன், என்னை அறிந்து கொண்ட ஒரு தேவன் உண்டு. ने मेरा दशा को जानने वाला एक परमेश्वर है। ஆண்டவர் என்னுடைய வியாகுலத்தை அறிந்திருக்கிறார். मेरा जो बुलाहट को याद रखने वाला परमेश्वर है, என்னுடைய அழைப்பை அறிந்திருக்கிற தேவன் உண்டு. अभिषेक से मैं अनुग्रह से जो काम किया उसको समझने वाला एक परमेश्वर நான் है। அபிஷேகத்தினால செய்த காரியங்களை அறிந்திருக்கிற ஒரு தேவன் உண்டு. मैं लोगों के लिए कितना भलाई किया, उन सारे बातों को समझने वाला एक परमेश्वर நான் है। மற்றவர்களுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன் என்பதை அறிந்த ஆண்டவர் உண்டு. मेरा आत्मा में मैं जितना व्याकुलता में पड़ा हूं उसको समझने वाला एक நான் என்னுடைய परमेश्वर है। ஆத்மாவிலே எவ்வளவு க்ளோசமாய் இருக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவர் உண்டு. ये विचार परमेश्वर के अंदर में जब उनके अंदर चले आया, एक बहुत बड़ा उम्मीद आया, एक दिन आएगा मुझे छुड़ाएगा, धर्मी लोग मेरे चारों तरफ रहेंगे। இந்த எண்ணம் எப்பொழுது அவருக்குள்ளாக வந்ததோ, அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது, ஒரு நாள் வரும் ஆண்டவர் என்னை விடுதலையாக்குவார், நீதிமான்கள் என்னை சுற்றி இருப்பார்கள். आज हम उस प्रकार का परमेश्वर को हम आराधना करने के लिए हम जा रहे हैं। இன்றைக்கும் நாம் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிப்பதற்காக आप शायद வந்திருக்கிறோம். यहाँ सोच के बैठे होंगे या ऐसा विचार किए बिना भी बैठे होंगे, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு இப்படி யோசித்திருக்கலாம், ஒருவேளை யோசிக்காமலும்
இருக்கலாம். मुझे समझने के लिए कोई नहीं है, என்னை புரிந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லை. मेरे अंदर इतना बड़ा दबाव है, எனக்குள்ளாக இவ்வளவு அழுத்தங்கள். मैं पूरा मेरे आत्मा में मैं टूटा हुआ हालत में मैं आया हूं. என்னுடைய ஆத்மாவிலே நான் முழுவதும் உடைந்து போய் காணப்படுகிறேன். इसे बांटने के लिए ऐसा साथ में बैठने के लिए कोई नहीं है. எனக்காக என்ன நான் யாரிடத்திலும் சொல்வதற்கு எனக்கு ஒருவரும் लेकिन இல்லை. सवेरे के वक्त में परमेश्वर कहने के लिए चाहता है, ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்ல விரும்புகிறார். आपको समझने वाला एक परमेश्वर है. உன்னை புரிந்து கொள்வதற்கு ஒரு தேவன் உண்டு. बहन, आपको समझने वाला एक परमेश्वर है. சகோதரியே, உன்னை புரிந்து கொள்வதற்கு ஒரு தேவன் भाई, உண்டு. आपको समझने वाला एक परमेश्वर है. சகோதரனே, உன்னை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஆண்டவர் உண்டு. आप किसी से नहीं बोल पा रहे हैं क्योंकि वे लोग समझ नहीं पाएंगे. நீ யாரிடத்திலும் சொல்ல முடியவில்லை, ஏனென்று சொன்னால் உன்னை புரிந்து கொள்கிறவர் ஒருவரும் இல்லை. जिस परमेश्वर आपके हाथ को पकड़ा, இந்த எந்த ஆண்டவர் உன் கரத்தை பிடித்தாரோ, जो आपको बुलाया, எந்த ஆண்டவர் உன்னை அழைத்தாரோ, वो आपको समझने वाला एक परमेश्वर है. அவர் உன்னை புரிந்து கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். आपका पूरा दशा को समझने वाला परमेश्वर உன்னுடைய है. எல்லா காரியங்களையும் அவர் அறிந்து கொள்கிறவர். तो वो परमेश्वर अपने वचन में लिखा है, मैं अपने हथेली में खोद के रखा हूं. அப்படிப்பட்ட தேவன் சொல்கிறார், நான் என்னுடைய கரத்திலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். अपने हथेली में मैं खोद के रखा हूं. என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். आज हमारा वातावरण कुछ भी क्यों न हो, இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படியாக இருக்கலாம், आज अगर ये विचार हमारे अंदर में चले आएगा, ஒருவேளை இந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வரும் என்று சொன்னால், कुछ भी हो, என்ன நடந்தாலும் சரி, मेरी दशा को समझने के लिए एक परमेश्वर है. ஆண்டவர் என்னை புரிந்து கொள்கிற தேவன் உண்டு. मेरे भीतर ये बातों को समझने वाला एक परमेश्वर है. என்னுடைய உள்ளான காரியங்களை புரிந்து கொள்கிற தேவன் ஒருவர் உண்டு. अगर आप इस विचार में चले आएंगे, ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட எண்ணத்திற்குள்ளாக கடந்து வரும்போது, तब आप स्तुति कर पाएंगे. நீங்கள் அப்பொழுதுதான் ஆண்டவரை आप துதிக்க मन முடியும். खोल के आप आराधना कर पाएंगे. நான் இப்பொழுது முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க आप முடியும். चिल्ला के परमेश्वर का धन्यवाद दे நான் पाएंगे. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். परमेश्वर वही चाहता है, आज हम उस महान परमेश्वर का आराधना करें. அப்படியாக ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்று आइए हम लोग விரும்புகிறார். सब कोई खड़े हो जाएंगे. நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து हम நிற்போம். मुंह खोल के हम परमेश्वर को धन्यवाद देने जा रहे हैं. நாம் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல हम போகிறோம். परमेश्वर को इतना ही कहने जा रहे हैं,